விநாயகர் கணபதி அப்படின்னா கணங்களுக்கெல்லாம் அதிபதி. அதாவது கிரியேஷன்ல இருக்கக்கூடிய அத்தனை உயிரினங்களும் நான் தான், எனக்கு அது மேல உயிரா வச்சிருக்கேன், அதுங்களுக்கெல்லாம் நான் தான் ராஜா. எந்த உயிரும் என்னை நீங்க கும்பிட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவ ராசிகளையும் கும்பிட்டதுக்கு சமானம். எல்லா உயிர்களும் உண்மையில அன்பாக இருக்கும், ஏன்னா நீ என் மேல அன்பா இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகள் கூடயும் நான் எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். இப்ப ஏன் ஒரு குழந்தை மட்டும் நான் அன்பா வச்சிருந்தேன்னா எனக்கு வலிக்கும். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நமக்கு நெஞ்சு வலிக்கும். உலகத்துல இருக்கிற 850 கோடி மக்களும் ஏன் குழந்தைன்னு ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரு 1000 குழந்தை சாகும், நாளைக்கு இன்னொரு 1000 குழந்தை பிறக்கும். நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஸோ எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. ஸோ கணபதியை நீங்க கும்பிடுறது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளையும் நான் நேசிக்கிறேன்னு சொல்றீங்க. எப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வந்துருச்சோ, இப்போ உங்களுக்கு எதிர்ப்பே இருக்காது. யாராவது உங்களை எதிர்க்க முடியுமா? உங்களை யாராவது தடை செய்ய முடியுமா? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம், போலீஸ்ல உங்களை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்தோன்னா உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவா? ஃபர்ஸ்ட் யார் வருவா? ஏதோ ஒரு ஃபேமிலி வரும், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, ஒரு 4 பேர் வருவாங்க. இந்த ஃபேமிலியும் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் வர்றாங்க இல்லையா? இவங்க ஏன் வர்றாங்க தெரியுமா? ஏன் இந்த 4 பேர் உங்க ஃபேமிலி வர்றாங்கன்னா, இவங்களை நீங்க அன்பு வச்சிருந்தீங்க. இந்த 4 பேர் வந்தாங்களே உங்களை காப்பாத்துறதுக்கு, அவங்க மேல நீங்க ரொம்ப அன்பா இருந்தீங்க. யாருக்கிட்ட நீங்க அன்பா இருக்கிறீங்களோ அந்த சக்தி தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் காப்பாத்துங்கிறது தான் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை.